சார் இது வரையும் விசாரிச்சாலும் 162 பேரை ஏமாற்றி இது வரைக்கும் 8 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க சார். அது கூடவே ஏகப்பட்ட பேங்க் டீட்டெயில்ஸும் கிடச்சிருக்கு சார். 162 பேரா? க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண 2வது நாளே செம்ம தீனி. 21 வயசு இருக்க காலேஜ் படிக்கிற பையன் 162 பேரை ஏமாத்துறதா? ஓ மை காட். மிஸ்டர் ஆஃபீஸர், இந்த உலகம் ரொம்ப பெருசு. 21 வயசு இருக்க என்னால் ஏமாற்ற முடியுதுன்னா இந்த மக்கள் எந்த மாதிரியான மனநிலையில் வாழ்ந்துட்டு இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த 162 பேரை எப்படி ஏமாத்தினேன்? அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்? உங்கள் மொபைல் கிடைக்குமா? இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஹலோ சார், ஃபேஸ்புக்கில் ஆன்லைன் ஜாப்க்காக அப்ளை பண்ணியிருந்தீங்களே. ஹலோ சார், OLXல ஆன்லைன் ஜாப்க்காக அப்ளை பண்ணியிருந்தீங்களே. சார் ஆமாம் சார். ஆமாம் சார். இது என்ன மாதிரியான ஜாப் சார்? சார், இது டேட்டா என்ட்ரி மாதிரி சார். சார், இது ஆன்லைன் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் சார். மேம், நிறைய லேடிஸ் தான் மேம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், ஆடு பார்த்து வாரம் 10,000 சம்பாதிக்கலாம் சார். சார், உங்கள் பேங்க் டீட்டெயில் மட்டும் சென்ட் பண்ணிடுங்க சார். பேங்க் டீட்டெயில்ஸ் எதுக்கு சார்? அப்போ தான் சார் உங்களுக்கு சம்பளம் போட முடியும். சார், ஒரு வாரம் ட்ரைனிங் மட்டும் இருக்குது. அதுக்கு நீங்கள் வெறும் 4,999 மட்டும் பே பண்ணால் போதும் சார். கண்டிப்பாக பே பண்ணுமா சார்? சார், யோசிக்காதீங்க. வேக்கன் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து வாரம் 10,000 ஏர்ன் பண்ணலாம். நல்ல சான்ஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்க. சரி, ஓகே சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஓகே சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே சார். சரி ஓகே சார். சரிங்க சார், நான் சென்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஸோ சிம்பிள். என்னை பிடிச்சதுனால எல்லாம் மாறிடுன்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி வெளியே லட்சம் பேர் இருக்கான். அவன் கோடி பேரை ஏமாற்றிட்டு இருக்கான். அவங்களெல்லாம் எப்படி பிடிக்க போகிறீங்க? அவங்கள பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. மக்களை தெளிவாக்கினாலே போதும். இல்லை, புரியல எனக்கு. நீ சொன்னது தான். இமேஜினேஷன் பண்ணிக்கோ. மக்கள் தெளிவானா நீங்கள்லாம் என்ன ஆவீங்கன்னு. உங்கள் ஆஃபீஸ் எங்கே சார் இருக்குது? உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க சார். இன்டர்வியூ எல்லாமே எப்படி எடுக்கிறீங்க? டீட்டெயில்ஸில் உங்கள் கம்பெனி நேமே இல்லைங்களே. உங்கள் வெப்சைட் ஏன் சார் ஓப்பன் ஆகல? ட்ரைனிங்க்கு எதுக்கு காசு? இருங்க சார், எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் 1930 கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறேன். உங்கள் ஆசை குறையாத வரைக்கும் எங்கள் பசி தீராது. சார், அவன் சொல்கிறது உண்மை தானே சார். நம்மளால எப்படி சார் மாற்ற முடியும்? தப்பு பண்ணுற அவங்களே ராத்திரி பகலாக வேலை செஞ்சு மக்கள்கிட்ட போய் சேரும்போது நம்மளால் சேர முடியாதா என்ன? நம்மளால முடியுமா சார்? நம்ம வேலை தப்பு பண்ணுறவங்களை பிடிக்கிறது மட்டும் கிடையாது, மறுபடியும் தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறது. ஓகேவா?